ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி மூலம் வழங்கப்படும் இலவச வரன்களை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான வரன் இந்த பதிவில் கூட இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயர் கலைவாணி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBA முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் HR டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 28,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மரணமாக இருந்தாலும் ஓகே, மறுமணமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் அவங்க சொந்தக்கார பொண்ணையே அஃபைரில் இருந்துட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்போவே அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டில் மேற்கொண்டு படித்து இவங்க இந்த ஜாபுக்கு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா TNPSC எக்ஸாமும் இவங்க அட்டன் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா அம்மா உனக்கு வயசாகுதுமா, தயவுசெய்து திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால இப்போ இவங்க திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டிகிரி முடித்த நல்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத குணமான மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வனிதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நூல் மில் சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அப்பா தாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதுலேயே தாங்க இவங்களும் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், மறுமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க, அதாவது வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க. இவங்களுடைய அப்பா இந்த மில் பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வீட்டில் எல்லாருமே நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும்தாங்க சில கால சூழ்நிலையாவது படிக்க முடியாத போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சாங்களே, அதனால் படிக்க முடியாதே போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய முதல் வாழ்க்கை சரிவர அமையாதனால இப்போ வரக்கூடியவராவது நல்ல மணமகனாக வேணும் அப்படின்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. கார் வசதி எல்லாமே எங்களுக்கு இருக்குங்க, ஆனால் நிம்மதி இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வசதி குறைவான வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லைனாலும் எங்களோட மில்லே வேலை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வேதவள்ளி, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக மளிகை கடையை வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு வசதியெல்லாம் இருக்குதுங்க. அதனால் இப்போ வரக்கூடியவர் ஓரளவு 40 வயசுக்குள்ளே இருக்கணும், ஒரு சொந்த வீடாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. காடு இருந்தாலும் ஓகே அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும், காலை ஃபுல்லாக என்னை கண்கலங்காமல் பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகையும் ஒரு கல்யாணத்துக்கு தேவையான சீர்சனத்தில் ஓரளவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.